வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். பாகிஸ்தான், அமெரிக்கா, ஈரான் இடையே 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை மிக தோல்வியில அடைஞ்சிருக்குது. பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அமெரிக்க துணை அதிபர் வாசன், அமெரிக்கா, ஈரான் இடையே எந்த ஒரு உடன்பாடும் எட்டல அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு. வாசன் இஸ்லாமாபாத்ல ஒரு பேட்டியில சொல்றாரு, ஒரு உடன்பாடு எட்டப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முன்னெடுத்து செல்வதில் பாகிஸ்தான் சிறப்பாக செயல்பட்டது. நாங்கள் கடந்த 21 மணி நேரமாக இப்பணியில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, எங்களால் எந்த ஒரு உடன்பாட்டையும் எட்ட முடியவில்லை. நாங்கள் எந்த நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்து விட்டோம். ஆனால் அவர்கள் எங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டனர். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்திருந்தால் அதற்கு காரணம் பாகிஸ்தானியர்கள் அல்ல, ஏனெனில் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டனர். அவரு பாகிஸ்தான் பிரதமர் ஷெராப் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் இவங்களை பாராட்டுறாரு. அமெரிக்கா பேச்சுவார்த்தை குழுவுக்கு பாகிஸ்தான்ல இருந்து விடை பெற்றதா அவரு சொல்றாரு. சனிக்கிழமை அன்னைக்கு அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. 21 மணி நேர பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த ஒரு உடன்பாடும் எட்டவில்லை என்று சொல்லி தோல்வியில முடியுது. இந்த பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா நைட்டு வெகு நேரம் விடிய விடிய போயிட்டு இருந்திருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த உடன்பாடு எட்டல. 2 நாடுகளுக்கு இடையில பாகிஸ்தான் ஒரு நடுவராக இருந்திருக்குது அந்த பேச்சுவார்த்தையில. கிறிஸ்டல் ஹையஸ் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமாபாத் நேரப்படி அங்குள்ள ஷெரினா ஹோட்டல்ல ஒரு பேச்சுவார்த்தை அதிகாலை 4:50 வரை நீடித்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தை முடிவதற்கு முன்னாடி பாகிஸ்தான் நல்லெண்ண முயற்சிகள் என்னென்ன முயற்சிகள் செய்தாலும் அவங்க நல்ல முயற்சியில மற்றும் மத்தியஸ்தன் கீழே இன்னைக்கு காலையில தொடங்கிய கடினமான பேச்சுவார்த்தை, அதாவது சனிக்கிழமை காலையில தொடங்கின பேச்சுவார்த்தை இடையூறு இல்லாம தொடர்வதா ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவிக்குது. இதற்கு இடையில 2 பிரிவினருக்கும் ஒரு உடன்பாடு எட்டவில்லை அப்படின்ட்டு எழுத்துப்பூர்வமாக அவங்க எழுதி கொடுத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்ப ஹார்மோஸ் நீரிணை, அணுசக்தி விவகாரம், போர் இழப்புக்கான இழப்பீடு, தடைகள் நீங்குதல், இது மட்டும் இல்லாம பிராந்தியத்துல இருக்கிற பகை எல்லாமே முழுமையா அகற்றப்படணும். அது மட்டும் இல்லாம வேற சில கோரிக்கையிலையும் முழு விவரங்களாக அந்த எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை முடியறதுக்கு முன்னாடி ஈரானுடைய ஒரு ஒப்பந்த கையொப்பம் எழுதப்பட்டாலும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் எனக்கு ஏற்படுத்தாது அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் ஈரானை ஒரு எக்ஸ் தளத்துல வேண்டுகோள் விடுகிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பதற்றங்களை நிரந்தரமாக குறைப்பதற்கான வழியை கண்டறியுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. எக்ஸ் தளத்துல வெளியிட்ட ஒரு செய்தியில மக்ரோன் மசூத் பஷக்ஷியுடன் பேசியதாகவும் அந்த நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிராந்திய பாதுகாப்பு உத்தரவை ஒப்பந்தத்தையும் அவசியம், ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் திறப்பதற்கும் மற்றும் லெபனான் உட்பட ஒரு போர் நிறுத்தத்தின் முக்கியத்துவம் எல்லாத்தையுமே வலியுறுத்துறாரு. ஈரான் அணுசக்தி திட்டத்தை குறித்து கேள்விக்கு பதில் அளித்த அமெரிக்க துணை அதிபர் வாசன் என்ன சொல்றாருன்னா, ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முடியலையோ அல்லது அதனை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை பெறவோ செய்யாது என்று தெளிவான மற்றும் உறுதியான உறுதிமொழியை நாம் ஈரானிடம் இருந்து பெற வேண்டும் என்பதே எளிய விஷயமாகும் அப்படின்ட்டும், அதை அந்த டொனால்டு ட்ரம்ப் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. ஈரான் அணுசக்தி திட்டத்தை அழிச்சாச்சு அப்படின்ட்டு சொல்ற வாசன் எதிர்காலத்துல ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கும் தடுக்கதற்கும் வலு மற்றும் அடிப்படையான அரசியல் உறுதிப்பட தேவை அப்படின்னு சொல்றாரு. அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் இன்னும் காணவில்லை, அது கிடைக்குமோ என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஈரான் எங்களை முன்மொழிவுக்காகவும் எதற்காகவும் தயாராக ஒரு நிலையான நாங்கள் இன்னும் எட்டவில்லை. நாங்கள் மிகவும் இணக்கமான அணுகுமுறையான கையாண்டோம் என்று நாம் நம்புகிறேன். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில நிலைப்பாட்டு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக இருந்ததாக நாங்க நம்புறோம். எதிர்த்தரப்பின் தீவிரம் மற்றும் நல்லெண்ணத்தை சார்ந்து நாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு தயாரானோம். அமெரிக்கா பாத்தீங்கன்னா அதிகப்படியான மற்றும் சட்டபூர்வமான கோரிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்ற
பகாய் ஈரான் சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் நலன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹார்முஸ் நீரிணையில ஈரானுடைய அணுசக்தி திட்டமும் மற்றும் ஈரான்ல நடைபெற்று வரும் போரை முழுமையாக நிறுத்துவது உள்ளிட்ட விஷயங்களை விவாதிக்கப்பட்டதா தெரியுது. இதுல ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னதாக இஸ்லாமாபாத்ல நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் பற்றி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். ஆனால் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல, பெருசா தெரியல அப்படின்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தைக்கு மத்தியில வெள்ளை மாளிகையில இவரு என்ன தெரிவிக்கிறார்னா, ஈரான் படை, கடற்படை மற்றும் ஈரானுடைய தலைமை பீடகத்தை முற்றிலும் அழிச்சு விடுவோம் அப்படின்ட்டும், ஹார்முஸ் நீரிணை திறக்கறதுக்கான வழிகளை எல்லா விதமான செயல்களையும் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்றாரு. இது மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா அச்சமடைந்த அல்லது பலவீனமான நாடுகளுக்காக இதை செய்து வருவதாக தெரிவிக்கிறாரு ட்ரம்ப். நெட்டாவிடம் இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை அப்படின்ட்டு சொல்றாரு. பல மணி நேரமா நடைபெற்ற இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை 21 மணி நேரமும் கடந்து தோல்வியில தான் முடிஞ்சது. ஹார்முஸ் நீரிணையில இருக்கிற கன்னிவெடிகளை அமெரிக்க கடற்படை அந்த கன்னிவெடிகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்குது. ஏற்கனவே 2 கப்பல் பாத்தீங்கன்னா ஹார்முஸ் நீரிணையை கடந்து போயிடுச்சு. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் அமெரிக்க படைகள் தொடங்கிவிட்டன. யுஎஸ்எஸ் பிராங்க் இ பிட்டர்சன் மற்றும் யுஎஸ்எஸ் மைக்கேல் முரஃபி ஆகிய அமெரிக்க கடற்படை ஏவுகணைகள் அளிக்கும் திறன் கொண்ட 2 போர்க்கப்பல்கள் இதுல ஈடுபட்டிருக்கு அப்படின்ட்டு அமெரிக்க ராணுவத்தோடைய மத்திய கட்டளை மையம் தெரிவிக்குது. அமெரிக்க ராணுவத்தோடைய மத்திய கட்டளை மையத்தோடைய தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் அவரோட எக்ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய வழித்தடத்தை நிறுவும் பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். தடையற்ற வணிக போக்குவரத்தை ஊக்குவிக்க கடல்சார் பயனர்களுடன் இந்த பாதுகாப்பான வழித்தடத்தை நாங்கள் விரைவில் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்த நிலையில ஈரான் இத மறுக்குது. ஈரான் பார்ஸ் தன்னோட முகநூல்ல என்ன தெரிவிக்குதுன்னா, அமெரிக்க தளபதியின் இந்த கூற்று முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டிருக்குது. எந்த கப்பல்களும் கடந்து செல்வதை முன்னெடுப்பது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் படைகளின் வசம் உள்ளது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை இன்னும் முடியல அப்படின்ட்டு நெதன்யாகு தெரிவிக்குது. லெபனானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அதே நேரத்துல ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் முடியல அப்படின்ட்டும், நாங்கள் இன்னும் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம், மேலும் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த சமயத்துல இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு நெதன்யாகு. மேலும் அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் அளித்தது உள்ளிட்ட இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் எதிரான சாதனைகளை சொல்றாரு. இந்த சாதனைகள் இன்னும் முடியல, ஈரான்ல செறிவூட்ட பொருட்கள் இன்னும் இருக்குது, கொஞ்சம் மிச்சம் மீதி. அதிபர் ட்ரம்ப் சொன்னது போல அது நீக்கப்பட வேண்டும். அது ஒன்று ஒப்பந்தத்தால் நீக்கப்படலாம் அல்லது இதர வழியில் வேற ஒரு வழியில வெளியே வரும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்கிறார். அரை நூற்றாண்டு கழிச்சு அமெரிக்கா ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு சந்திச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இஸ்லாமாபாத்ல சர்வதேச செய்தியாளர் லீஸ் டு செட் அவரு டேட்டால என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால பகைமை மற்றும் 2 போருக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் எதிரெதிர் அமர்ந்து பேசியிருக்குது. இது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது. உயர்நிலை பிராந்தித்துவம் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 2 தரப்பினரும் விருப்பம் ஆனதுனால இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல, ஒரு சச்சரவுல முடிஞ்சிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்குது. மூத்த அமெரிக்க அதிபர்கள் மற்றும் குறிப்பா அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு வழி நடத்தினாங்க இல்லைங்களா, அந்த ஜேடி வாசன் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் நிபந்தனை சொல்லியிருக்குது. ஈரான் மற்றும் உலக நாடுகள் இடையே 2015ல அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு 18 மாதங்கள் ஆகியிருக்குது. அதற்கிடையில விரைவான முடிவுகளை முதன்மையானப்படுத்துவதாகவும், ஆனா விரைவான முடிவு எதுவுமே எட்டப்படல, முடியல அப்படின்ட்டு சொல்லப்படுது.
இது ஒரு தொடக்கம்தான் இருந்தாலும் தற்போதைய பதற்றமான சூழ்நிலை இந்த தொடக்கமும் முக்கியமானதாக கருதப்படுது. அமெரிக்கா ஈரானுக்கிடையே 21 மணி நேரம் நீண்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது மிக வருத்தமாக இருக்குது பிற நாடுகளுக்கும்.